வட்டி வாங்கக்கூடாது கொடுக்கக்கூடாது நம்மளுடைய இதில் இருக்குது இஸ்லாமில். இப்போ வந்து நம்ம ஃபுல் இப்போ நம்ம வாழ்க்கையை வந்துட்டு பேங்காக மூவ் ஆகிடுச்சு. எல்லாமே கூகுள் பே அந்த மாதிரி தான் மாறி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பேங்க்கில் அக்கௌண்ட் பண்ணுறோம். இப்போ நம்மளுக்கு அதுலேருந்து ஒரு வட்டி வரும் இல்லையா, ஒரு அமௌண்ட்டு. அப்போ அதை நம்ம என்ன பண்ணுறது? சகோதரி என்ன கேட்குறாங்கன்னா, வட்டி வாங்கக்கூடாது, வட்டி கொடுக்கக்கூடாது, அதற்காக சாட்சியாக இருக்கக்கூடாது என்பதெல்லாம் நமக்கு தெரிந்தது தான். இப்போ முழுக்க வாழ்க்கை என்பது வட்டியோடு சார்ந்திருக்கிற ஒரு வங்கி கணக்கின் மூலமாகத்தான் கடந்து செல்ல வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுகிறது. வங்கியில் வருகிற வட்டியை என்ன செய்வது அப்படின்னு கேட்குறாங்க. பொதுவாக வங்கி இதில் அக்கௌண்ட் ஓப்பன் செய்வது சில முக்கியமான நிகழ்வுகளுக்கு இது தேவைத்தான் படுகிறது. படிக்கிற பள்ளிக்கூட மாணவ மாணவிகளில் இருந்து வியாபாரம் செய்கிற அல்லது ஒரு அரசு நலத்திட்டத்தை உதவியை பெறுகிற சலுகையை பெறுகிறவர்களுக்கு கூட இந்த வங்கி கணக்கு என்பது அவசியமாகிவிட்டது. பொதுவாக ஒரு அக்கௌண்ட் ஓபன் செய்வது மார்க் அடிப்படையில் தவறான ஒன்று கிடையாது. ஒரு வங்கியிலே ஒரு அக்கௌண்டை ஓபன் செய்வதோ, இந்த வங்கியிலே சென்று நம்முடைய பணத்தை சேமிப்பதோ, அது மார்க் அடிப்படையில் தவறு என்றெல்லாம் சொல்லிவிட முடியாது. பிரச்சனை என்ன வருகிறது? அங்கு கொடுக்கப்படுகிற வட்டியில் நாம் பங்கெடுப்பவராய் அதை அனுபவிப்பவராய் மாறுகிற பொழுது அது ஹராம் என்கிற நிலைக்கு செல்லுகிற. எவன் வட்டியை வாங்குகிறானோ, வட்டியை எவன் உண்ணுகிறானோ, அவன் இறைவனோடு போர் செய்ததற்கு சமம். தர்காவுக்கு போய் தாயத்து தகடு கற்றவருக்கு கூட இந்த வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்தல. அல்லாஹ்வுக்கு நிகரா சிலை வணக்கத்தில் ஈடுபடுபவர்களுக்கு கூட இந்த வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்தல. ஆனா வட்டி வாங்கினா, வட்டியை கொடுத்தா அல்லாஹ்வோடு அவன் தூதரோடு போர் செய்ததற்கு சமம். அல்லாஹ்வோடலாம் போர் செய்ய முடியுமா? நீ வட்டி வாங்கினா அதுதான்டா அப்படின்னு அல்லாஹ் ரொம்ப கடுமையாய் எச்சரிக்கிறான். அதே போன்று அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள், யார் வட்டி வாங்குகிறாரோ, வட்டியை கொடுக்கிறாரோ, அதற்கு எழுதுகிறாரோ, அதற்கு ஆதரவாய் சாட்சியாய் இருக்கிறாரோ, இவர்கள் அனைவரும் பாவத்தில் சமமானவர்கள். எல்லாருமே சவாவும் பைனகும், இவங்க எல்லாருமே பாவத்தில் ஈக்குவல் தான். நான் வட்டி வாங்கலையே, கொடுக்க தானே செஞ்சேன், நீயும் பாவத்தில் சமமானவன் தான். நான் வாங்கவும் இல்லை, கொடுக்கவும் இல்லை, எழுததானே செஞ்சேன், நீயும் பாவத்தில் சமமானவன் தான். நான் வாங்கவும் இல்லை, கொடுக்கவும் இல்லை, எழுதவும் இல்லை, கூட தானே நின்னேன், சாட்சியா தானே ஏதாவது கையெழுத்து தானே போட்டேன், நீயும் பாவத்தில் சமமானவன் தான் என்று அல்லாஹுவின் தூதர் சொல்வதை பார்க்கிறோம். பேங்க்ல அக்கௌண்ட் ஓபன் செய்கிறோம், வட்டி பணம் வரத்தான் செய்கிறது. ஒரு 10,000 ரூபாய் நீங்கள் போடுகிற பொழுது அதை எடுக்காத நிலையில வட்டி வரும். இதற்கு 2 வழி இருக்கிறது. ஒன்று, வங்கியிலேயே அதற்கான ஆப்ஷன் வைத்திருக்கிறார்கள். முதலாவது, நாம் அறிந்தவரை சில வங்கிகள்ல சேவிங்ஸ் அக்கவுண்ட், கரண்ட் அக்கவுண்ட் என்று 2 அக்கவுண்டுகள் இருக்கிறது. வியாபார தளத்தில் உள்ளவர்கள், ஜிஎஸ்டி என்கிற நிலைக்கு தள்ளப்படுபவர்கள் எல்லாம் தன்னுடைய வியாபாரத்திற்காக கரண்ட் அக்கவுண்ட் ஓபன் பண்ணுவாங்க. அது ஓபன் பண்ற பணத்தொகை அதிகம். உதாரணத்திற்கு சேவிங்ஸ் அக்கவுண்ட் 1000 ரூபாய் இருந்தா ஓபன் பண்ணிடலாம். ஒரு கரண்ட் அக்கவுண்டா இருந்தா ஒரு 5000 ரூபாய் இருக்கணும். அதுல நீங்க இந்த ரொட்டேஷன்ல மந்த்லி இவ்வளவு அமௌண்ட் காட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த கரண்ட் அக்கவுண்டை பொறுத்த வரைக்கும் அதிலே வட்டி என்பது வரவே வராது. நீங்க 5000 ரூபாய் போட்டு 5 வருடத்திற்கு பிறகு அந்த பேங்க்ல எவ்வளவு தொகை இருக்குதுன்னு நீங்க செக் பண்ணி பார்த்தா 5000 ரூபாய் தான் இருக்கும்.
சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் அதில் என்ன பணத்தொகை இருக்கிறதோ அதிலிருந்து இருக்க மாதாந்திர ₹1 ₹2 வருடத்திற்கு ஒரு ₹500 ₹1000 அதிலே சேர்ந்து கொண்டே இருக்கும். கூடுமான வரைக்கும் அக்கவுண்ட் ஓபன் செய்பவர்கள் வேற வழி இல்லை. இஸ்லாமிய நாட்டில் நம்ம வாழல, எல்லாம் கலந்திருக்கிற ஹராம் கலந்திருக்கிற நாட்டில் தான் வாழுகிறோம். இஸ்லாத்தை கடைபிடிக்கணும், சொர்க்கத்துக்கும் போகணும். அப்ப சில சிரமங்களை அனுபவிக்கத்தான் வேண்டும். அக்கவுண்ட் ஓபன் செய்கிற பொழுது கூடுதல் கவனம் எடுத்து அதை நாம் ஓபன் செய்ய வேண்டும். அது அல்லாம சில பேங்க்ல ஆப்ஷன் அதற்கான வாய்ப்பு வைத்திருக்கிறார்கள். நீங்க எழுதி கொடுத்துடலாம், எனக்கு என்னுடைய அக்கவுண்ட் இருக்கு, வங்கி பணத்திற்கு நான் எவ்வளவு தொகை போட்டேனோ எடுக்கிறேனோ அதை தாண்டி ₹1 கூட அதிகமாய் வரக்கூடாது, வட்டி எனக்கு வேண்டாம் என்று ஒரு அப்பாலஜி கடிதம் ஒன்று எழுதி அந்த மேனேஜர்கிட்ட ஃபாலோ பண்ணி கரெக்டா கொடுத்துட்டீங்கன்னா அவர்கள் உங்கள் அக்கவுண்டிற்கு வட்டி பணத்தை செலுத்த மாட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு ஆப்ஷனும் இருக்கிறது. அது அல்லாம இன்னொரு ஆப்ஷன் சில வங்கிகளில் இருக்கிறது. வட்டி தொடர்பாக வட்டியே வேண்டாம் என்று சொல்பவர்களுக்கு தனி ஒரு அக்கவுண்ட் ஓபன் செய்வதற்கான வாய்ப்பை வைத்திருக்கிறார்கள். அது கரண்ட் அக்கவுண்ட் கூட கிடையாது, சேவிங்ஸ் அக்கவுண்ட்டுக்கு ஈக்குவலா இன்னொரு அக்கவுண்ட்டை வச்சிருக்கிறாங்க. அது மாதிரி நாம் செய்து கொள்ளலாம். எக்காரணம் கொண்டும் நாம் அந்த வட்டி பணத்தை எடுத்து காபிருக்கு நான் தர்மம் பண்ணிடுறேன் அல்லது டாய்லெட் கட்டி விட போறேன். சில பேர் இந்த வட்டி பணத்தை எடுத்து நான் டாய்லெட் மலைஜல கழிக்கிற இடம் கட்டி விட்டுறேன் அல்லது யாருக்காவது சாப்பாடு வாங்கி கொடுத்துறேன். இதை செய்யவே கூட அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், உங்களுக்கு பயன்படுத்துவதற்கு எது ஹராமோ, பயன்படுத்துவதற்கு உங்களுக்கு எது ஹராமோ அதை பிறருக்கு தர்மம் செய்வதற்கும் ஹராம். மது எனக்கு பயன்படுத்துறதுக்கு ஹராம், நான் மதுவை வாங்கி பிறருக்கு தர்மம் செய்யக்கூட. சேம் அதே ஃபார்முலா தான். எனக்கு பயன்படுத்துறதுக்கு எது ஹராமோ அதை தர்மம் செய்யறது ஹராம். வட்டி பணம் நான் பயன்படுத்துறதுக்கு ஹராம் தானே, அது மற்றவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தாலோ டாய்லெட் கட்டி விட்டாலோ அல்லது முதியோர் இல்லத்துக்கு சிறுவர் இல்லத்துக்கு அனாதைகளுக்கு அதை தர்மம் செய்ய போகிறேன் என்று சொன்னாலும் அது ஹராம். ஒரு ஹராமை எடுத்து ஹராமாய் தர்மம் செய்து விடக்கூடாது, அது அப்படியே விட்டுறணும். அந்த முசீபத்தை, அந்த ஷைத்தானுடைய பணத்தை நாம தொடவே கூடாது. இதையெல்லாம் கவனத்திலே வைத்து நீங்கள் வங்கியிலே பணத்தை செலுத்த வேண்டும். கூடுமான வரைக்கும் நிறைய பேருக்கு இந்த விழிப்புணர்வு இல்லை. எவ்வளவோ வாய்ப்புகள் வந்து விட்டது, எவ்வளவு பணம் நமக்கு பேங்க்ல இருக்குதுன்னு தெரியணும், மறந்து போச்சு. என்ன பண்ணலாம், ஒரு வருட ஸ்டேட்மெண்ட் கேட்டீங்கன்னா அழகா கொடுத்துருவானே. நான் போட்ட பணம் எவ்வளவு, எனக்கு எவ்வளவு பணம் வட்டி போட்டிருக்காரான், அப்ப நான் போட்ட பணத்தை மட்டும் எடுத்தால் போதுமானது. இதெல்லாம் சிரமப்படணுமா? ஆமா, சிரமப்பட்டு தான் ஆகணும். ஒரு ஹராமை கடைபிடிக்கிற ஒரு நாட்டிலே வாழ்கிற பொழுது நான் ஹலாலாய் வாழ முயற்சிக்க வேண்டும். அல்லாஹ் எனக்கு அறிவு கொடுத்திருக்கிறான், சிந்தனையை கொடுத்திருக்கிறான். ஸ்டேட்மெண்ட் எடுத்து பார்த்து நான் போட்ட பணம் எவ்வளவு, எங்கெல்லாம் ஜிபே கூகுள் பே பண்ணியிருக்கிறேன், எப்பெல்லாம் அந்த பணத்தை எடுத்திருக்கிறேன், கிரெடிட் ஆனது எவ்வளவு, டெபிட் ஆனது எவ்வளவு, எல்லா வாய்ப்புகளும் வந்திருக்கிறேன். இதையெல்லாம் கவனத்தில் எடுத்துதான் நாம் செய்ய வேண்டும். கூடுமான வரைக்கும் அக்கவுண்ட் ஓபன் செய்கிற பொழுதே இதை கடைபிடியுங்கள். இல்ல சேவிங்ஸ் அக்கவுண்ட்ல தான் இருக்கிறேன், வட்டி பணம் உள்ள விழுது என்று இருந்தால் அதை கவனமாய் கையாளுங்கள். யாருக்கும் அதை தர்மம் செய்வதோ மற்றவர்களுக்கு ஒப்படைத்து விடுவதோ அதுவும் ஹராம் அப்படின்றத அந்த கேள்விக்கு பதிலாய் சொல்லிக் கொள்கிறோம். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.